வெல்கம் மக்களே, சிவ் போட்காஸ்டின் க்ரைம் ஸ்டோரிஸ். 2010 வருஷம் கனடாவில் இருந்த ஜெனிஃபர் ஃபேன் மற்றும் அவங்களோட ஃபேமிலியை மர்ம கும்பல் ஒருத்தவங்க தாக்குறாங்க. இந்த சம்பவத்தில் அவங்க அம்மா உயிரிழந்துடுறாங்க. அவங்க அப்பா ஹோமா ஸ்டேஜுக்கு போகிறாரு. எதிர்பாராத விதமாக ஜெனிஃபர் மட்டும் அந்த சம்பவத்திலேருந்து உயிர் தப்புறாங்க. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்னன்றது தான் இந்த க்ரைம் ஸ்டோரிஸில் நம்ம பார்க்க போகிறோம். போலீஸ் நடத்திய விசாரணையில் ஜெனிஃபர் பேனோட அப்பா ஹான் பேன், அவங்க அம்மா பிச் பேன், இவங்க 2 பேருமே சீன அகதிகளாக இருந்து வியட்நாமில் இருந்து கனடாவுக்கு இடம்பெயர்ந்தவங்க. அங்கே இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு 1986 மற்றும் 89 ஜெனிஃபர் பேன் மற்றும் ஃபெலிக்ஸ் பேன் ஒரு மகனும் பிறக்கிறாங்க. இவங்க 2 பேருமே வேலைக்கு போய் சொந்தமாக கஷ்டப்பட்டு ஒரு வீடும் வாங்கி அந்த ஊர்லேயே செட்டில் ஆகிறாங்க. இந்த ஹான் பேனும் பிச் பேனும் எப்படின்னா, தன்னோட குழந்தைகளோட படிப்பு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. எப்படின்னா, தன்னோட குழந்தைய வேறு எந்த குழந்தைகளோடையும் சேர விட மாட்டாங்க. 4 வயசுலேயே பியானோ கிளாஸ் சேர்த்து விட்டுட்டு ரொம்ப கடுமையாக பயிற்சி கொடுப்பாங்க. ஸ்கேட்டிங் கிளாஸுக்கு சேர்த்து விட்டுட்டு அந்த ஜெனிஃபர் பேன் ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வாங்கணுன்ற அளவுக்கு அவங்களோட எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அன்டில் ஜெனிஃபர் பேர் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் தன்னோட தசையினார் கிளியிற வரைக்கும். ஜெனிஃபர் பேனோட அப்பா அம்மா இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறத பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜெனிஃபரோட அப்பா அம்மாவுக்கு வச்ச பேர் பயங்கரமான புலிகள் அப்படின்றது தான். எப்படின்னா, ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறதுலேருந்து கூட்டிகிட்டு வர வரைக்கும் தன்னோட கண்காணிப்பிலே இருப்பாங்க. எந்த ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போக விட மாட்டாங்க. நோ டான்ஸ், நோ கிளாஸ், நோ ஃப்ரெண்ட்ஸ் வித் அவுட்டிங். அந்த அளவுக்கு ஜெனிஃபரோட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கண்ட்ரோலில் வச்சு தன்னோட ஹை ஸ்கூலில் முடித்த கையோட ஜெனிஃபர் பேனுக்கு கனடாவில் இருக்கிற ஒரு நல்ல யூனிவர்சிட்டியிலேருந்து ஸ்காலர்ஷிப்போட டிகிரி படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதுங்க. இந்த டைமில் தான் அவங்க அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா அந்த காலேஜ் இவங்க வீட்டிலேருந்து ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால வாரத்திற்கு ஒரு முறை தான் வர்ற மாதிரியும் அங்கே தங்கி படிக்கிற மாதிரியும் இருக்குது. இதுக்காக ஜெனிஃபர் பேன் தன்னோட அப்பா அம்மாட்ட பெர்மிஷனும் வாங்குறாங்க. தன்னோடைய காலேஜ் ஸ்டடீஸும் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. சில நாட்களுக்கு அப்புறம் ஜெனிஃபர் பேன் தன்னோட காலேஜ் போகிறத நிறுத்திடுறாங்க. கொஞ்ச நாள், சில மாதங்களுக்கு பிறகு தான் ஜெனிஃபர் பேனோட வீட்டில் இந்த மர்ம கும்பல் உள்ளே புகுந்து அந்த ஃபேமிலியை கையை காலெல்லாம் கட்டி தாக்குதல் நடத்துகிறாங்க. இந்த தாக்குதலில் தான் ஜெனிஃபர் பேனோட அம்மா உயிரிழக்கிறாங்க. அப்பா பெருங்காயங்களோட கோமா ஸ்டேஜுக்கு போகிறாரு. ஜெனிஃபர் பேன் மட்டும் தப்பிச்சு 911க்கு டயல் பண்ணி தன்னோட ஃபேமிலியை காப்பாற்றுறாங்க. இங்கே நடந்த முதற்கட்ட விசாரணையில் போலீஸாரோட கோணம் இவங்க வீட்டில் இருக்கிற பணத்துக்காகவும் நகைக்காகவும் நடந்திருக்குமான்னு விசாரணை நடத்துகிறாங்க. பட் அந்த வீட்டில் இருக்கிற எந்த பொருட்களும் காணாம போகலை. ஆனால் போலீஸாருக்கு ஒரு சின்ன ஸ்பார்க் கிடைக்குது. கையை காலை கட்டி வச்சிருந்த ஜெனிஃபரால் எப்படி 911க்கு டயல் பண்ண முடிஞ்சிச்சுன்னு. அடுத்து 2ஆம் கட்ட விசாரணைகளை தான் ஜெனிஃபர் மேலே ஒரு சந்தேகம் வருது. ஜெனிஃபரை விசாரிக்கிறாங்க. திரும்பவும் க்ரைம் சீன் பேக்கில் போகுது. ஜெனிஃபரோட அப்பா அம்மா எப்போவுமே ஜெனிஃபரோட ஸ்டடீஸ் விஷயத்துலையும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. இது அவங்கள மனதளவில் ரொம்ப பாதிச்சிச்சு. லோயர் ஸ்டடீஸ் வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருந்த ஜெனிஃபர் பேன் ஹையர் ஸ்கூல் போகும்போது ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் வர முடியுது. ஆனால் இது தன்னோட வீட்டுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் எல்லாமே ஃபோர்ஜ் பண்ணி தன்னோட வீட்டில் காட்டுறாங்க. ஹை ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜில் சீட் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு டிகிரி படிக்க போன ஜெனிஃபர் அங்கே தங்கியிருந்தது தன்னோட பாய் ஃப்ரெண்டோட. இவங்களுக்கு ஹை ஸ்கூலுக்கு அப்புறமா காலேஜுக்கு போகிறதுக்கான ஐடியா இல்லை. ஹை ஸ்கூல்லேயே இவங்க ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில். ஹை ஸ்கூல் முடிச்சுட்டு இவங்களுக்கு ஒரு காலேஜில் சீட் கிடச்சிச்சின்னு சொன்னதே ஒரு ஃபேக். ஏன்னா இவங்களுக்கு ஹை ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமா வேலைக்கு போய் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் மட்டும்தாங்க. இதை தன்னோட அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு காலேஜ் படிக்கணுன்றதை ரெடி பண்ணி செகண்ட் ஹேண்டில் புக்ஸ் எல்லாம் வாங்கி அதை அவங்க நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி தன்னோட அப்பா அம்மாவையும் நம்ப வைக்கிறாங்க. கொஞ்ச நாள்லேயே அவங்களோட அப்பா அம்மாவுக்கு சந்தேகம் வருது. இதனால் பிச் பேன் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு அவங்க காலேஜ் வரைக்கும் போகிறாங்க. பட் அது காலேஜ் இல்லை. இவங்க ஒரு கஃபேலையும் பார்ட் டைமாக பியானோ கற்றுக் கொடுக்குற டீச்சராகவும் ஒர்க் பண்ணுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட பிச் பேன் தன்னோட பொண்ணை கண்டித்து திரும்பவும் தன்னோட வீட்டுக்கு கூட்டு வராங்க. ஆனால் ஹான் பேனுக்கு இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. தன்னோட பொண்ணை வீட்டை விட்டு வெளியேற்றணும்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் எப்படியோ போராடி பிச் பேன் தன்னோட கணவரை கன்வின்ஸ் பண்ணி திரும்பவும் ஜெனிஃபர் பேனை தன்னோட வீட்டிலேயே தங்க வைக்கிறாங்க. ஜெனிஃபர் பேன் கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே வர ஹை ஸ்கூலில் ஃபெயிலான சப்ஜெக்ட் திரும்பவும் பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா வற்புறுத்துறாங்க. அது கிளியர் பண்ணோன்னே காலேஜில் யூனிவர்சிட்டிக்கு போய் படிக்கணுன்றதும் அவங்க அமல்படுத்துகிறாங்க. இந்த கட்டத்தில் இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால தன்னோட ஜெனிஃபரோட பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெனிஃபரோட லவ்வை பிரேக்கப் பண்ணுறாங்க. இதனால் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாங்க ஜெனிஃபர். குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா தன்னோட பள்ளி பருவ தோழியான ஒரு ஆண்ட்ரூ அப்படின்ற பொண்ணுக்கிட்ட திரும்பவும் நட்பு ஏற்படுது. அவங்களோட ஹெல்ப் மூலயமா தன்னோட அப்பா அம்மாவை கொலை பண்ணுறதுக்கான திட்டத்தை தீட்டுறாங்க. எதிர்பாராத விதமாக அந்த திட்டம் ஃபெயிலியர் ஆயிடுது. சிறிது காலத்துக்கு அப்புறமா திரும்பவும் தன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டான டேனியல் வாங்கோட திரும்பவும் கனெக்ஷன் ஏற்பட்டதுனால அவங்க ஒரு ஹிட்மேனை அரேஞ்ச் பண்ணுறாங்க தன்னோட அப்பா அம்மாவை கொலை பண்ணுறது. இந்த டைம் திட்டம் மிஸ் ஆகலை.
அந்த மர்ம கும்பல் ஜெனிஃபர் பேனோட பிளான் படி தன்னோட வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. ஜெனிஃபர் பேனோட ஃபேமிலியும் அட்டாக் பண்ணுறாங்க. இந்த விஷயம் போலீஸ்க்கு இன்னொரு மூலியமாகவும் தெரிய வருது. இந்த விசாரணைகள் போயிட்டு இருக்க அதே சமயத்தில் ஜெனிஃபர் பேனோட அப்பா கோமா ஸ்டேஜ்லேருந்து சுயநினைவுக்கு வர்றாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களை தாக்குன அந்த கும்பல் ஜெனிஃபர் பேனோட ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருந்ததா சொல்கிறார். இங்கே ஜெனிஃபர் பேன்கிட்ட திரும்பவும் அடுத்த கட்ட விசாரணை ஸ்டார்ட் ஆகுது. ஜெனிஃபர் பேன் ஒரு வழியாக ஒத்துக்கிறாங்க, நான் கொலை செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணேன், ஆனால் அது எங்கள் அப்பா அம்மாவுக்கு கிடையாது, எனக்கு முன்பின் முரணாக பதில் சொல்லி ஜெனிஃபர் பேன் திரும்பவும் தன் விரிச்ச வலையிலே அவங்களே விழுந்துக்கிறாங்க. ஜெனிஃபர் பேனோட இந்த கொலை முயற்சி அமலுக்கு வருது. அவங்களோட சம்மந்தப்பட்ட அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் ப்ளஸ் இந்த ஹிட்மேனாக இருந்த 2 பேரையும் போலீஸார் இங்கிருந்து ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் மக்களே. நம்மளுடைய குழந்தைகளோட எதிர்காலம் ரொம்ப முக்கியம், படிப்பு ரொம்ப முக்கியம். ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்ய விடணும். அது தவறாக இருக்கும் பொழுது கண்டிக்கணும். முழுவதுமாக நமது கண்ட்ரோல்லையே வச்சுக்கணும்னு நினைக்கின்றதும் ஒரு விதமான தப்பாக தான் போய் முடியும். இது என்னோட கருத்து. இது நான் ஜெனிஃபர் பேன் கேஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்டது. வெல்கம் டு ஷிவ் பாட்காஸ்ட். வாங்க பல கதைகள் பேசலாம்.